ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் வெர்ஷன் ஹிஸ்ட்ரி இது ரெண்டுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஷீட்டில் நம்ம எடிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம புதுசாக போட்ட ஃபார்முலா தப்பு, எனக்கு பழைய ஃபார்முலா வேணும் அப்படின்னு. பட் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி ரிவைவ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். அது பேர் தான் வெர்ஷன் ஹிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் இந்த டாலர் டிலீட் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் பண்ணுறேன், ஃபார்முலா கிடையாது இது. ஸோ இது ஒரு நம்பர்ஸ். இந்த நம்பரை நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷீட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த கெட்டிங் ஸ்டார்டடுன்றது தான் அந்த ஷீட். ஸோ இந்த ஷீட்டை இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணால் எனக்கு உள்ளே நான் டிலீட் பண்ணது அப்படியே தான் இருக்கும். பட் இப்போ எனக்கு அந்த நம்பர் தேவை. நான் என்ன பண்ணலான்னா, இங்கே ஃபைல்ஸ் போயிட்டு ஃபைல்ஸில் வெர்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு சி வெர்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன எடிட் பண்ணோமோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தோன்னா 18 நவம்பர் 1546 இந்த டைமில் நான் இங்கே இருந்த நம்பரை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு அந்த நம்பர் இங்கே விசிபிளாக இருக்குது. நான் இந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டு ரீஸ்டோர் திஸ் வெர்ஷன் சொல்லி கிளிக் பண்ணனா எனக்கு ரீஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறமா இங்கே ஷோ சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணனா எனக்கு இந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரியில் நடந்த எல்லா சேஞ்சஸுமே காமிக்காது. அதே இது கிளிக் கொடுத்தோன்னா எனக்கு இந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரியில் நடந்த சேஞ்சஸ் எங்கெங்கே சேஞ்சஸ் நடந்தோ அது எல்லாத்தையும் எனக்கு காமிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த நம்பரை டிலீட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ எனக்கு இங்கே அந்த நம்பர் ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா நான் பழைய வெர்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் திஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ரீஸ்டோர்னு கேட்கும். ஸோ ரீஸ்டோர் கிளிக் பண்ணனா எனக்கு என்னோடய வெர்ஷன் ஹிஸ்ட்ரி மூலியமாக எனக்கு அந்த நம்பர் ரீஸ்டோர் ஆகிடுது. இப்போ எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்னால் யோசிக்க முடியாது. ஸோ நான் பண்ணலான்னா ஒரு ஃபைல் போயிட்டு மேக்க காப்பி கொடுத்து புதுசாக ஒரு காப்பி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த ஃபைலே எடிட் பண்ணியும் அந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம இந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு நேம் தரணும். ஃபஸ்ட் ஃபைல்குள்ளே போயிட்டு வெர்ஷன் ஹிஸ்ட்ரியில் நேம் கரண்ட் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரி சேவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் எனக்கு எப்படிலாம் வேணுமோ அப்போல்லாம் நான் டிசைன் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நான் அந்த மணியோட ஃபார்மேட் எடுத்து இந்த மணி இன் டாலருக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் வேறு ஏதாவது ஃபார்மேட்ஸ் கூட கிளிக் பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுத்து பார்க்குறேன். இப்போ எனக்கு இந்த ஷீட்டோட அப்பியரன்ஸ் பிடிக்கல. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஃபைல்ஸ் போயிட்டு இங்கே வெர்ஷன் ஹிஸ்ட்ரியில் சி வெர்ஷன் ஹிஸ்ட்ரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுது இந்த இடத்துல இருக்கும். அப்படி உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரிலனா ஆல் வெர்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நேம்டு வெர்ஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நேம் பண்ண வெர்ஷன் மட்டும் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ரீஸ்டோர் திஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரீஸ்டோர் கொடுத்துட்டோம்னா நமக்கு பழையபடி நம்மளோட ஷீட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வெர்ஷன் ஹிஸ்ட்ரி. அடுத்து நம்ம எடிட் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். எடிட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு செல்லுக்கும் செக் பண்ணலாம். இப்போ இந்த ஏஜ்ன்றது யார் எடிட் பண்ணாங்கன்னு பார்க்குறதுக்காக இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ எடிட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை யார் எடிட் பண்ணாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஆடட் ஏஜ், ஸோ மை டெஸ்க்டாப் டெக் ஆடட் ஏஜ் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே மணி இன் டாலர்ஸ்னு இருக்கிறதுல இந்த நம்பரை நான் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷோ எடிட் ஹிஸ்ட்ரி பார்க்குறேன். இதுலேயும் யார் ஆட் பண்ணாங்கன்னு சொல்லி காமிக்குது. இப்போ நான் இந்த செல்லை டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷோ எடிட் ஹிஸ்ட்ரி நான் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து பார்த்தா யார் டிலீட் பண்ணாங்கன்னுமே கூட காமிக்குது. ஸோ மை டெஸ்க்டாப் டெக் டிலீட்டட், இந்த நம்பரை நம்ம டிலீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இது ஆட் பண்ணதும் நாம் தான். அது டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் 18 நவம்பர் 1553 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 18 நவம்பர் 1553 டிலீட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஆட் பண்ணோன்னே டிலீட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி காமிக்குது. நம்ம இப்போ யார் கூடயாவது கொலாபரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அவங்க அதில் யாராவது எடிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் பார்க்கும்போது வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது. யார் சேஞ்ச் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு இதில் ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஏன்னா தான் நம்மளுக்கு எடிட் ஹிஸ்ட்ரி வெர்ஷன் ஹிஸ்ட்ரி இருந்தாலுமே நம்மளுக்கு எடிட் ஹிஸ்ட்ரியில் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆடட் ஆர் டிலீட்டட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஆட் பண்ணாங்க, யார் டிலீட் பண்ணாங்க, ஒரு காலத்தையே டிலீட் பண்ணாங்கன்னா பார்க்க முடியாது, ஒரு காலத்தையே ஆட் பண்ணாலும் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த காலத்தை நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட் ஒன் காலம் டு தி லெஃப்ட் அது நான் தரேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பிக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு ஒரு காலம் வந்தனால எனக்கு இது பின்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்போ இந்த காலம் வந்து யார் எடிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஷோ எடிட் ஹிஸ்ட்ரி கொடுத்தோன்னா நோ எடிட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி ஒரு செல்லோட ஃபார்மேட் இங்கே இந்த நேம் ஏஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் ஃபார்மேட் கொடுத்து வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அருணோட ஏஜ் வந்து 18ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஷோ எடிட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு மை டெஸ்க்டாப் டெக் ஆடட் 18ன்னு சொல்லி இருக்குது. பட் இப்போ நான் இதோட ஃபார்மேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் கலரை நான் ரெட் கலரில் சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஷோ எடிட் ஹிஸ்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு ஆடட் 18 மட்டும் தான் காமிக்குமே தவிர வேறு எந்த எடிட் ஹிஸ்ட்ரியுமே காமிக்காது. நான் இந்த ரெட் கலரில் மாற்றினது காமிக்காது. இதை வந்து இட்டாலிக்ஸில் நான் மாற்றுறேன். ஸோ இது கூட எனக்கு காமிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கடைசியாக இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா சேஞ்சஸ் மேட் பை தி ஃபார்முலாஸ். இது என்னென்னா ஒரு ஃபார்முலானால் ஏற்படுற சேஞ்ச் நம்மளால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ரேண்ட் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே ட்ராக் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகும். இதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரேண்ட் பிட்வீன்ற ஃபார்முலா எனக்கு இங்கே இருக்கிற எல்லா செல்ஸ்க்குமே வந்து அப்ளை ஆகிக்குது. நான் எங்கேயாவது ஒரு நம்பர் டைப் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபார்முலாவில் எல்லா இடமே வந்து எனக்கு எடிட் ஆகிடுது. எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ எடிட் ஹிஸ்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு நான் ஃபார்முலா ஆட் பண்ணேன்னு சொல்லி மட்டும் தான் காமிக்குமே தவிர வேறு எந்த எடிட் ஹிஸ்ட்ரியுமே காமிக்காது. ஸோ இதுதான் எடிட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.